ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். குயிக்காக ஒரு 15-20 மினிட்ஸில் ரெடி ஆகிற மாதிரி செய்யலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரைஸ் நாங்கள் வடித்து தான் சாப்பிடுவோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒலை கொதித்து சாப்பாடு வெந்துகிட்டே இருக்குது பக்கத்தில். நான் அதுக்கு பக்கத்தில் எப்படி செய்ய போகிறேன்றது தான் காட்ட போகிறேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிளாக ஒரு 15 மினிட்ஸில் டக்குன்னு சட்டுன்னு ரெடி ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா இப்படி பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் 4 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த காயை அதோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம இது கூட சிம்பிளான பொருள் தான் எடுத்திருக்கோம். 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போது காய் ஒரு 3/4 பாதம் நல்லா வெந்திருக்கு. அந்த ஸ்டேஜில் சைடில் தள்ளிவிட்டு அந்த நடுவில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து கிண்டி விடுங்க. அது கூட நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம். நம்ம பெருசாக எதுவும் ஜாஸ்தி மசாலா சேர்க்க போகிறதில்ல, சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். இதில் என்னென்ன போட போகிறோன்னு பார்த்திங்கன்னா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் அப்படியே லைட்டாக கிண்டி விடுங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் மிதமான சூட்லேயே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அப்படியே கிண்டி விடுங்க. நீங்கள் நான்ஸ்டிக்கில் கேஸ்டர் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ இது கொஞ்சம் ஆயிலே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கிழங்கு அதுக்கு தான் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வடித்து வச்சுருக்க சாப்பாடு எடுத்து போட்டுட்டு கிண்டி விட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இறக்கி விட்டால் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ ஈஸியாக குயிக்காக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். பேச்சுலர்ஸ்க்கு கூட ஈஸி தான், டக்குன்னு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இதோட ஏதாவது ஒரு பொரியல் இல்லைன்னா 2-3 உருளைக்கிழங்கு சிப்ஸோ இல்லைன்னா குக்கும்பர் ஏதாவது வச்சு கட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க காலி பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் பையனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நான் இன்றைக்கி இதுதான் அவனுக்கு லன்ச் பேக் பண்ணியிருக்கேன். சூப்பராகவே அரிசி நல்லா உடையாமல் சூப்பராக கிளறி விட்டு இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சமாக இது பண்ணிட்டு குக்கும்பர் வச்சு கொடுத்தேன், ரெடி.